அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த வெள்ளைக்கு எபோ ஆர் பிலோ இருந்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷனா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க மேக்ஸ் கணக்கடிப்படையில் எடுக்கக்கூடிய நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேட்டர்ன்ஸ் எந்த இதுவுமே நம்ம பார்க்கறது இல்லை. இன்ட்ராடேக்கு மட்டும் புரியுதுங்களா? இன்ட்ராடேக்குன்றது டோட்டலி மேக்ஸ். எதை சார்ந்து சொல்றோமோ அதை சார்ந்து படிங்க. முதல்ல யாரோ யூடியூப்ல கொடுக்குறாங்கன்றதை நம்பாதீங்க தயவு செய்து, இன்க்ளூடிங் மீ. நான் கொடுக்குறது சேர்த்து உங்களுக்கு அதை பற்றியோ இல்லை நீங்க உங்க டெக்னிக்கல் கூட இது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்துங்க, இல்லையா தவிர்த்துடு. சரி, இன்னைக்கு தேர்ஸ்டே எக்ஸ்பைரியில நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 0 to 0 கால் பண்ணுவீங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. அந்த ரூல் எந்த டைம்ல கடை எடுக்கணும், எப்போ வந்தாக்கல அதை எடுக்கணும், எந்த விலை பிரைஸ்ல வாங்கணும், அது இன்ஸ்டண்டா என்ன ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த ரூலை ஃபாலோ பண்ணுங்க. 2 முறை எடுக்கலாம் 0 to 0. 2 முறையில எந்த டைம்ல எப்போ எடுக்கணுங்கிறது சொல்லியிருக்கேன். அந்த ரூலை மட்டும் மஸ்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் 0 to 0 எடுத்து கடைசி வரைக்கும் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் சார் அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஓகேங்களா? நம்ம மேக்ஸ் வேல்யூல மட்டும்தான் அதையும் எடுக்கணும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 25,100 கால் நல்லா கவனிங்க. 25,100 கால் 78 rupeesக்கு மேல இருந்தா நிஃப்டி ஏறதுக்கு ட்ரை பண்ணும். 78 rupeesக்கு கீழே வந்துடுச்சுன்னா நிஃப்டி இறங்கிறதுக்கு ட்ரை பண்ணும். இந்த 78 rupeesங்கிறது மேஜரா இன்னைக்கு ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதே போல இதுக்கு மேலதான் இருக்கா கீழே தான் இருக்கான்றது நமக்கு அதுவும் மேக்ஸ்ல தான் கண்டுபிடிக்கணுங்க. ஃபால்ஸா நம்மளை ட்ராப் பண்ணுவாங்க, அதுவும் இருக்கு. சரி, இப்போ இதுக்கு மேல இருந்தா மேல போனா ஒரு வேலையில எய்தர் திரும்பணும் ஆர் அப் ஆகும். அதே போல கீழே வந்தாலும் ஒரு வேலையில திரும்ப பார்க்கும் இல்லை டவுன் ஆகும். அப்போ இந்த வேலையில இருந்து வரும்போது மட்டும் ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னா எய்தர் உங்க டெக்னிக்கலோட ஆஃப் ஆர் டவுன், அது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட்னுடைய டைரக்ஷனை மட்டும்தான் நமக்கு சொல்லியிருக்கிறோம். இதை வாங்குங்க வீங்கன்னு சொல்லல. ஓகேங்களா? நீங்க இது வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த பிரைஸ் வந்து கீழே இருக்குன்னு சொல்ல நிஃப்டி இறங்க போகுது. அப்போ நிஃப்டி இறங்கணும்னா யாரை வாங்கணும்? புட்டு அவரை எந்த விலையில வாங்கணும், எந்த பிரைஸ்ல எக்ஸிட் ஆகணும் எல்லாமே நமக்கு தெரிந்திருக்கணும். ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் சார்ந்தது. அதை பற்றி உங்க பகுதியில் யாராவது தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்தா கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. இல்லை நீங்களே ஓனா ப்ராக்டிஸ் பண்ணி பழகி அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.